ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது தாங்க என்னோடய அம்மாச்சி முத்துமதி. இவர் எங்கள் தாத்தா அந்தோணி முத்து. இந்த அம்மாச்சி தாங்க நெத்திலி கருவாடுனா எனக்கு எங்கள் அம்மாச்சி ஞாபகமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி எனக்கு நெத்திலி கருவாடு திங்கி சந்தையில் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை வதக்கி எங்களுக்கு அந்த சட்டியில் இருக்கிறதெல்லாம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுக்குற டேஸ்ட்டே தனிங்க. வாங்க இப்போ நம்ம நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு வைக்க பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: தாளிப்பதற்கு எண்ணெயில் பெருங்காயம், ஜீரகம், சோம்பு, வெந்தயம் சும்மா ஒரு பிஞ்சளவு. அடுத்தது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, நெத்திலி கருவாடு, கத்திரிக்காய், கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி, அப்புறம் தட்டைப்பயிறு. இது தாங்க நம்ம இந்த குழம்பு வைக்க தேவையான பொருட்கள். இந்த நெத்திலி கருவாடு இருக்குது இல்லைங்களா, இதுதாங்க நெத்திலி கருவாடு. இந்த நெத்திலி கருவாடை எடுத்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா அப்படி தரையில் போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணி வச்சுக்குவாங்க பாருங்கள். அந்த முதல்ல தலையை எடுக்கணும். நெத்திலி கருவாட்டுடைய தலையை எடுத்துடணும். அப்புறம் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கருவாடு நல்லா ஊறிடும். ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கருவாட்டை சுத்தம் பண்ணணும். அதுக்குன்னே நான் எப்படி நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்குறாங்க பாருங்கள். இந்த தலையை நம்ம எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த செடியெலாம் இருக்குது இல்லைங்களா, செடிக்கடியில் புதைச்சி வச்சுடுவாங்க. அது ஒரு நல்ல எருவாக மாறிடும். இதை நல்லா தண்ணி ஊற்றி அந்த குடல்லாம் பாருங்கள், தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஊற வச்சிடணும். இந்த குடல் பகுதியெலாம் நம்ம எடுத்துடணுங்க. வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி சுத்தமாக எடுத்துடணும். நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா அந்த குடல் பகுதியெலாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லா நெத்திலி கருவாடையும் எடுத்து அந்த குடல் பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணின பிறகு நம்ம 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க. கழுவ அதில் இருக்கிற மண், கல், மணல் எல்லாமே வந்துடும். அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி பாருங்கள், இப்போ உள்ள கலங்களாக இருக்குது. 4-5 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கலங்கள் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக தெரியும். அப்போ அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அந்த மீன் டைமில் நாம் தட்டைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், அந்த குடல்லாம் போயிடுச்சு, தலை தனியாக இருக்குது. கழுவி வச்ச கருவாடு கழுவுறது தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பாருங்கள், இந்த கருவாடு கழுவி மறுபடியும் தண்ணியில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக பண்ணணும். இல்லைன்னா மண், கல், மணல் அதெல்லாம் குழம்புல வந்துடுங்க. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டங்க. சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டு பெருங்காயம் கட்டி போட்டுட்டேங்க. அப்புறம் நம்ம நலம் வத்தல், இது வெங்காய வத்தல் இருக்குது இல்லைங்களா, ஒரு உருண்டை வேண்டியது இல்லைங்க. அதில் சும்மா அரை உருண்டை அப்படி போட்டோம் அப்படின்னா வெடித்து நல்லா சத்தம் வருங்க. அதில் இருக்கிற கடுகுலாம் நல்லா வெடித்து சத்தம் வரும். அந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு பாருங்கள் அந்த அரை இதுதான், அது போட முடியல, அவ்வளோ காஞ்சிடுச்சு வத்தல். இது ஃப்ரெஷ்ஷாக நேற்று போட்ட வத்தல் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு சும்மா லேசாக ஒரு தட்டிட்டோங்க. லேசாக தட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட தக்காளி நறுக்கி வைத்து தக்காளி போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கிளறிக்கிறோம். நல்லா கிளறின பிறகு வதங்கிடுங்க. கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி இதில் போட்டக்குள்ளே ஒரு டேஸ்ட் வரும். வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டு வரத்துக்குள்ளே ஒரு டேஸ்ட் வரும். அப்புறம் நறுக்கி வைத்த கத்திரிக்காய் எப்போவுமே அரிசி தண்ணி இல்லைன்னா தண்ணியில் நம்ம அரிஞ்சு வைக்கணும்.
அதுக்கப்புறம் போட்டு ஒரு பரட்டிடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் இதுலேயே நம்ம நல்லா ஆட் பண்ணிடுவோம். இது இந்த அப்பாயி சொல்லி கொடுப்பாங்க. எண்ணெயிலேயே இந்த தூள்லாம் போட்டு நம்ம எங்கள் அப்பாயி பேர் ஞானநெறி, அவங்கள பற்றி ஒரு நாளைக்கு நல்ல வீடியோ போடணும். இந்த குழம்பு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த காயிலேயே ஒரு எண்ணெயில் ஒரு கரட்டுக்குள்ள நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறம் வேக வைத்த தட்டைப்பயிறு எடுத்து அந்த தண்ணியோடவே இந்த கலவை அந்த சட்டியில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு எல்லாம். அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெத்திலி கருவாடு, அந்த கருவாடை எடுத்து இதில் போட்டுருணுங்க. போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 4-5 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வேகுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். இதெல்லாம் நல்லா வேகணும். வேகிறதுக்கு வெந்த பிறகு தான் நம்ம எப்போவுமே புளி ஊற்றணும். ஏன்னா புளி ஊற்றினோம்னா வேகாது எதுவுமே. அதனால் இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் புளி கரைசல் நம்ம எடுத்து ஊற்றணுங்க. பாருங்கள், புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு வடிகட்டியில் ஊற்றிடுறோம். புளி கரைசல் ஒரு வடிகட்டி வச்சு, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு பாருங்கள். இதை பாருங்கள், புளி கரைசல் எல்லாம் அப்படி ஊற்றிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்து வச்சிடும். நல்லா கொதிக்கும். இப்போ இதுவும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போயே ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும். உப்பு, காரம், புளிப்பு ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு கூட அறுத்து போடலாங்க, தப்பு இல்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னா இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைத்து வைத்த தேங்காய் விழுது, இதில் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சிருக்கேங்க. தேங்காய் அரைச்சி மிக்ஸி அந்த ஜார்லேருந்து ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றிடணும். சின்ன பையனாக இருக்கக்குள்ளே என்னோடய பையன், அம்மா ஏம்மா கழுவி ஊற்றுறீங்க, அம்மா கழுவிலாம் ஊற்றாதீங்கம்மா அப்படி சொல்லுவாங்க என்னோட சன்னு. ஆமாம், இதை பாருங்கள், ஊற்றிட்டு இந்த பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. மூடி போட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து கொதித்து கருவாடு ஸ்மெல்லு, குழம்பு மிளகாய்த்தூள் ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் வருங்க. கொத்தமல்லி தழை இன்றைக்கி எங்கிட்ட இல்லை. கொத்தமல்லி தழை நல்லா அரிஞ்சு போட்டு வச்சோம்னா ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, நெத்திலி கருவாடு, கத்தரிக்காய், தட்டைப்பயிறு குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.